வணக்கம் புரோகிதரே. வணக்கம்மா. கரெக்டா வந்துட்டீங்க. ஹோமத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹோமத்தை ஆரம்பிச்சிடலாம். இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா இவங்க கிளம்பிடுவாங்கம்மா. இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். புரோகிதரே, என் மாமியாரோட சேர்ந்து என் மாமனாரும் கீழே தான் உட்காரணுமா? ஹோமம் முடிகிற வரைக்கும் அவரை உட்கார வச்சு அவரை பிடிச்சுக்கிறதுனா அது ரொம்ப கஷ்டமான விஷயமா. அவர் சேர்லயே உட்காந்துருக்கட்டுமா. அவர் கையில கொடுத்து வாங்கி ஹோம குண்டத்துல நவதானியங்களை அப்பப்போ போடலாமா. ஆமா, சுத்தமான நெய் வேணும்னு கேட்டிருந்தேனே, கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, கார்லயே மறந்து வச்சுட்டேன். நான் இதோ இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க பூஜையை ஆரம்பிச்சிருங்க. சரிங்கம்மா. பூமி, நீ போய் எடுத்துட்டு வா. நீங்க சீக்கிரம் வாங்கம்மா. ஓம் மகா கணாதிபதியே நமஹ. ஓம் கணானாம் த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கபீனாம் உபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம். ஹலோ மேடம், நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம். நீங்க இறங்குனீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ள போலாம். நான் வர மாட்டேன். நான் பக்கத்திலே இருக்கிறதா நினைச்சு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் நீங்களே செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். பேபி, எதுக்கு பேபி இவ்ளோ பிடிவாதம்? கோவில் வரைக்கும் வந்துட்டு கோவிலுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? வா உள்ள போலாம், இறங்க. எது நியாயம் மம்மி? இந்த செரி வந்து சொல்லாம கொல்லாம என் கழுத்துல தாலி கட்டுறது நியாயமா? அது தாலியே இல்ல, நடந்தது கல்யாணமே இல்லன்னு சொல்லி நீங்க டாடியை கன்வின்ஸ் பண்ணாம விட்டது நியாயமா? இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமின்னு புதுசா கல்யாணமான எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் பூஜை பண்ணுன்னு சொல்லி டாடி அனுப்புனது நியாயமா? அதுக்கு நீங்க தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இங்க எங்களை கூட்டிட்டு வந்தது நியாயமா? எனக்கு இது எதுவுமே பிடிக்கல. இந்த செரி எனக்கு புருஷனே இல்ல, இதெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கையே இல்லைன்னு டாடிக்கு எதுக்காக நீங்க எடுத்து சொல்லி புரிய வைக்கல மம்மி? சித்தி சொல்லு சித்தி. ஓ மம்மி பயந்தாங்கொள்ளிமா, அதனாலதான் சொல்ல முடியல. இவ்ளோ நேரம் நீ எங்க முன்னாடி கக்குனத வரதுக்கு முன்னாடி உங்க அப்பா முன்னாடி கக்கி இருந்தா இப்ப இவ்ளோ தூரம் இங்க வந்திருக்கவே மாட்டோம். குறைஞ்சபட்சம் பெட்ரோல் செலவாவது மிச்சமா இருக்கும். பாரா, ரொம்ப பெரிய வார்த்தை தான் சொல்லிருக்கீங்க பாட்டி. சில வருஷங்களுக்கு முன்னாடி அத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு காத்திருந்து இவ்வளவு பெத்தாங்க. மாமா முன்னாடி பேசுற தைரியம் இவங்க அம்மாக்கே இல்ல. இதுல இந்த பொம்மைக்கு எங்க வரப்போகுது? ஓஹோ, வாழை மிதிச்ச பாம்பு மாதிரி, முட்டை வர காளை மாதிரி என் மேல நீங்களா ரொம்ப நல்லா பாய வரீங்க. சொல்றேன், ஒரு நிமிஷம். எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். யார் சொன்னா வருவீங்களோ அவங்களே சொல்ல வைக்கிறேன். ஹலோ மாமா, நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நடந்தது கல்யாணமே இல்ல, என் கூட குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொல்றான் மாமா. இது நாள் வரைக்கும் எங்களுக்குள்ள குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்கல மாமா. மாமா, இவன் சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் மாமா. பேபி கிட்ட சும்மா பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். ஹலோ ஹலோ. இன்னும் நான் மாமாக்கு போனே பண்ணல. பண்ண உங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பிராங்க் பண்ண. உன் ஜோக்க இதோட நிறுத்திக்கோ. இப்ப சொல்லுங்க அத்தை, நம்ம கோவிலுக்குள்ள போலாமா வேணாமா?
வேற என்ன சொல்லுங்க, நிஜமாவே மாமா கால் பண்ணிடுறேன். அ, அ, ஒரு நிமிஷம் இருடோம். ஆ, ஆ. பேபி, இப்ப நம்ம உள்ள போய் தான் ஆகணும். ப்ளீஸ் வா போலாம். போலாமா? வாங்க வாங்க. உன்ன சரி சரி வாடி. அத்தை, கதையே கந்தலாயிடுச்சு அத்தை. என்னாச்சுமா? அந்த அபூர்வா, மருதாணி சித்தி, நக்ஷத்ரா, செரி கோவிலுக்கு வந்திருக்காங்க. ஐயோ, என்னம்மா இது? இவ்ளோ பெரிய ஷாக்கிங் நியூஸ் சொல்றியே. இப்ப உன் மாமனார மட்டும் அந்த அபூர்வா பாத்துட்டானா இருக்கிற உயிர் மூச்சை நிறுத்திடுவாமா. நம்ம புரோகிதர் கிட்ட கேட்கலாம் அத்தை. புரோகிதரே, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு ஆகாதவங்க கோவிலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. மாமாவை அவங்க பார்க்க கூடாது. இந்த ஹோமத்தை வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு கோயில்லையோ சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஹோமத்தை வேணா மாத்தலாம். ஆனா முகூர்த்த நேரம் முக்கியமாச்சேம்மா. ஏற்கனவே நாம சொன்ன முகூர்த்தம் வந்துடுச்சு. இந்த முகூர்த்தத்துல ஹோமத்தை நடத்துறது தான் ரொம்ப நல்லது. இது என்னது? இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? அத்தை, எல்லாம் போச்சு அத்தை. இதுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து சொன்னேன். அவங்க வந்தாங்க. இப்ப திரும்பவும் புதுசா யார் வந்திருக்காங்கம்மா? ஐயோ, நீங்க வாங்க சொல்றேன். வாங்க அத்தை. என்னங்க? என்னாச்சு பூமி? உங்க புள்ள ககன் கோவிலுக்கு வந்திருக்காரு.